டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லமோரன் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே டிராவல் விளாக் பண்ண போறோம்னா கோடியக்கரை பீச் தாங்க போறோம். அதுவும் எதுல போறோம்னா நம்ம பஜாஜ் ஸ்ட்ரீட் அவெஞ்சர்ல தான் நம்ம வந்து கோடியக்கரை பீச் போறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க. இதாங்க நம்ம ஊரு. பாருங்க எப்படி அழகா எவ்வளவு பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. பசுமையா இருக்குன்னா சொல்ல மாட்டேன், நார்மலா தான் இருக்கு. நம்ம வேர்ல்டுல வந்து எந்த மூளைக்கு போய் கோடி கோடியா லட்சமா சம்பாரிச்சாலும் நம்ம சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபீல் வரவே வராதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் தான் எல்லாமே. இதாங்க நம்ம சொந்த ஊர். நம்ம சொந்த ஊர் என்னன்னா அறந்தாங்கி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அறந்தாங்கி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பின்கோடு வந்து 614616. இதாங்க பெட்ரோல் பங்கு. நம்ம வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் கொடுக்குறோம். பெட்ரோல் பங்க்ல மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால நான் வந்து அந்த வீடியோ வந்து காட்டல, அதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். லாக்டவுன்ல வீட்டுல இருந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப நான் விக்ஸ் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. அதனாலதான் ஒரு 7-8 மாசமா வெளியிலேயே போகாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தனால இன்னைக்கு சும்மா பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரலாம் கோடைக்கரைக்கு. வீட்லயே இருக்கிறதுக்கு அங்கே போறது பெட்ரு. கோடைக்கரை ஒன்றும் அவ்வளோ விசேஷமாலாம் இருக்காது, கொஞ்சம் நார்மலாக பார்க்குற அளவுக்கு லைட்டாக பீச்சு கோயில் அந்த மாதிரி இருக்கும். தண்ணியிலே கோவில் இருக்கும். அந்த மாதிரி நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், அந்த அளவுக்குலாம் இருக்காது. ரொம்ப நாளா வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால தான் சும்மா அவுட்டிங் போயிட்டு வரலாம், அவுட்டோருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுறேன். அடுத்து நீங்கள் எந்தெந்த ஊருக்கு வந்து விளாக் பண்ணணும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ஊருக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல. முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஊர் இன்னும் அறந்தாங்கியே தாண்டலை. அறந்தாங்கியே தாண்டலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இது ஃபுல்லாக அறந்தாங்கி தான். அறந்தாங்கி தாண்டதுக்கு இன்னும் 2 minutes ஆச்சும் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோடியக்கரை பீச் வந்து கொஞ்சம் நெருங்கியாச்சு. பாருங்க, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல கோடியக்கரை பீச் வந்து வந்துடும். நான் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. அது வரைக்கும் இந்த நேச்சர் அப்படியே ரசிச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ரசிக்கிற அளவுக்குலாம் இல்லை, இருந்தாலும் பொறுமையா வீடியோ பாக்குறீங்க, அதுக்கு கொஞ்சம் நேச்சர் ரசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல இறங்கி குளிக்கலாம், ஆனா கொஞ்சம் டேட்டாவும் இருக்கு, கொஞ்சம் பியூராவும் இருக்கு. ரெண்டுமே கலந்து இருக்கு, ரெண்டுமே சேர்ந்து கலந்த கலவை. பாருங்க, அந்த பொருள்லாம் கொஞ்சம் டேட்டா இருக்கு, வாட்டர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க கோடியக்கரை வந்துருச்சு. பாருங்க போட்லாம் நிக்குது பாருங்க, மீன் பிடிக்க கிளம்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க காட்டுறேன், மீன் பிடிக்க கிளம்ப போறதெல்லாம் நான் வந்து காட்டுறேன், வீடியோல காட்டுறேன். பாருங்க, இதான் கோடியக்கரை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் கோடியக்கரை. அந்த அளவுக்கு நம்ம இங்க போகணும்னா பண்ற அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் நார்மலா பாக்குற அளவுக்கு நல்ல நேச்சர் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடு முறை இருந்துச்சுல, அங்கேதான் வந்து நம்ம வந்து போக போறோம். காட்டுறேன் பாருங்க. கோடியக்கரை வந்துருச்சு, இதான் கோடியக்கரை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோடியக்கரை பீச். கேமராவை திருப்புங்கள். இந்த பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கோடியக்கரை பீச். பார்த்தா உங்களுக்கே தெரியும். காவல்துறை அறிவிப்பு: இப்பகுதியில் மது அருந்தவோ அசுத்தம் செய்யவோ கூடாது, மீறினும் நடவடிக்கை எடுக்கப்படும். நல்ல பாலிசி தான். ஓகே, சூப்பர். ஊர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சொன்னல கடலுக்கு மேலே சின்ன கோயிலும் ஒன்று இருக்கும், அழகா இருக்குல்ல. பாருங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, ஏன்னா கொரோனா டைம்னால அந்த அளவுக்கு இல்லை. நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப ரொம்ப பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளோ சீயை பாருங்க, எப்படி நல்லா இருக்குல்ல, சூப்பரா அழகா நேச்சரா இருக்குல்ல. பாருங்க டெம்பிளை பாருங்க, டெம்பிளை கவர் பண்ணியாச்சு. பாருங்க அதுக்குள்ள போயிட்டும் சாப்பிட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். என்ன சாப்பிட்ற மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இந்த செவத்துல உட்காந்து கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம், ஏதாச்சும் எடுத்துட்டு இருக்கலாம், ஸ்நாக்ஸ் அது மாதிரி எடுத்துட்டு இருந்தா சாப்பிட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன்லாம் செத்து போய் கிடக்கு. மீன்லாம் செத்து போய் கிடக்கு. பாருங்க, கொஞ்சம் முன்னாடி தான் கொஞ்சம் டேர்ட்டியா இருக்கு வாட்ரு, அந்த போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. பாருங்க அது காட்டுறேன். இப்போ பாருங்க, எப்பவுமே ஆளை தெரியாம காலை விடக்கூடாது. பாருங்க, குடிச்சிட்டு தான் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு வீரன்னு சொல்லி இறங்கிட்டோம்னா அவ்வளவுதான், அப்படியே இழுத்துட்டு போயிடுவாப்ல. இந்த போட்டு டேட்டா இருக்கு, அந்த போட்டு கொஞ்சம் சுத்தமா இருக்கு. பாருங்க, பியூர் வாட்டரா இருக்கு. இந்த போட்டு தான் கொஞ்சம் டேட்டா இருக்கு. என்ன பண்றது, ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதான் கோடியக்கரை பீச்சு. பாருங்கள், பாருங்க ஃபிஷர்ஸ் வந்து ஃபிஷ் பிடிக்க கிளம்பிட்டாங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.